ஒரு ரிச்சான டேஸ்ட்ல ஃபெரோரோ வச்சு ஃபெரோரோ ப்ரௌனி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல 100 கிராம் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் பண்ணி ப்ரௌன் பட்டர் ஆக்கி எடுத்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா ஹீட்டா இருக்கும்போது இதுல 200 கிராம் டார்க் காம்பவுண்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டார்க் காம்பவுண்ட் ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுல்ல 2 முட்டை ஆட் பண்ணி இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இதுல 3/4 கப் பவுடர் சுகர், 1/4 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ 1 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க கொக்கோ பட்டர் மிக்ஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லம்ஸ் எதுவும் இல்லாம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாப் பண்ணி வச்சிருக்க ஃபெரோரோ ஆட் பண்ணி இந்த பேட்டரோட மிக்ஸ் பண்ணி பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேட்டர் நல்லா ஈவன் பண்ணி பபிள்ஸ் எதுவும் இல்லாம ஃபெரோரோ மேல டாப்பிங் வச்சு 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் அவன்ல 180 டிகிரி 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்ல ஃபெரோரோ ப்ரௌனி ரெடி.